இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஏரியாவோட போலீஸ் இன்ஸ்பெக்டர் விமல், இன்னொரு ஏரியாவோட போலீஸ் இன்ஸ்பெக்டர் புகழ். இவங்க 2 பேர்ல யார் கெத்துன்னு காட்டிக்கிறது தான் போட்டா போட்டியே. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல மினிஸ்டரோட மகனை காப்பாத்துற டாஸ்க் இவங்க 2 பேத்துக்கும் கொடுக்கப்படுது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதான் இந்த படத்தோட கதை. கதையை கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா படமே அப்படிதான் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால மக்காஸ், இந்த தடவை நீங்க என்ன பண்றீங்க? படம் பார்த்துட்டு படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். 3 விஷயத்துக்காக தான் இந்த படத்தை நான் பார்க்கணும்னு நினைச்சேன். முதல் விஷயம், டைரக்டர் எழில். துல்லாத மனம் துள்ளும், பூவெல்லாம் வாசம் படத்துக்கெல்லாம் ஸ்டேட் அவார்டு வாங்கினவர். இவர் படங்கள்ல காதல் காமெடி சீன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். தீபாவளி, மனங்கொத்தி பறவை, வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன் படத்துலலாம் காமெடி சீன்ஸும் நல்லா இருக்கும், காதல் சீன்ஸுமே நல்லாவே இருக்கும். அப்படி இருக்கும்னு நினைச்சுதான் இந்த படத்துக்கு நான் போனேன். போனதுக்கு அப்புறம் தான் விழுந்துச்சு பாருங்க மரண அடி. ஒரு இம்மெச்சூரான ஸ்டேஜிங் மேக்கிங் படத்தை சொதப்பி வச்சிருக்காங்க. பேரு கூட காமெடி ஒர்க் ஆகலைங்க. 2வது விஷயம், மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர். ஆஹா, ரொம்ப நாள் கழிச்சு தலைவன் மியூசிக் போடுறாருன்னு நினைச்சு போனா மெலடி ஒர்க் ஆகல. சரி, மெலடி தான் ஒர்க் ஆகலன்னு பார்த்தா குத்து பாட்டும் ஒர்க்கே ஆகல. ஏன் சார், ஏன் இப்படி? ஒருவேளை இந்த படத்துக்கு இது போதும்னு நினைச்சிட்டீங்களோ?